டிசம்பர் 24, 1999 நேபாள். IC-814 இந்தியன் ஏர்லைன்ஸ் காத்மண்டு திரிபுவன் ஏர்போர்ட்டில் இருந்து டெல்லியில் இருக்கிற இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுது. இது ஒரு 2 மணி நேரம் ஃப்ளைட். ஆனால் அப்போ யாருக்கும் தெரியாது இந்த ஃப்ளைட் 2 மணி நேரம் இல்லை 2 நாள் ஆனாலும் அவங்க டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆக போகிறதில்லை. அப்போ நேரம் சரியாக ஈவினிங் 4:25. இப்போ ஃப்ளைட் ரன்வேல டேக் ஆஃப் ஆகுது. வெறும் 30 நிமிஷத்தில் சரியாக 4:55 மணிக்கு திடீர்னு முதல்ல பிளாக் ஸ்கார்ஃப் போட்ட ஒருத்தன் எழுந்திரிச்சு ஏரோஸ் கழுத்தில் கத்தி வைக்கிறான். அந்த சமயத்தில் அவனை மாதிரியே முகமூடியோட 4 பேர் எழுந்திரிக்கிறாங்க. அவங்க கையிலையும் கத்தி, கிரெனேட்ஸ், அப்புறம் பிஸ்டல். அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த ஃப்ளைட்டு ஹைஜாக் ஆகிடுச்சுன்னு. This is your captain speaking. I regret to inform you कि ये plane hijack हो चुका है. Please trust me. I'm trying everything possible to make sure that we all reach home safely. அந்த ஃப்ளைட்டில் மொத்தம் இருந்தது 191 பேர். அதில் 15 பேர் ஃப்ளைட் க்ரூஸ். அங்கே இருந்த பேசஞ்சர்ஸை எல்லாரையும் இடம் மாதிரி உட்கார வைக்கிறாங்க. உடனே இன்னொருத்தன் பிஸ்டலோட காக்பிட்டுக்கு போகிறான். அதாவது பைலட் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் டோரை தட்டுறான். அங்கே கேப்டன் கூட இருந்த சீனியர் ஸ்டீவர்ட் அனில் சர்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. உடனே அந்த ஆள் பிஸ்டலை அனில் சர்மா நெத்தியில் பாயிண்ட் பண்ணி ஃப்ளைட்டை வெஸ்ட் டைரக்ஷனில் ஃப்ளை பண்ண ஆர்டர் கொடுக்குறான். We are all dying now. We're heading towards Lahore. 200 மில்லியன்ஸ் கேட்குறாங்க பேசஞ்சர்ஸை சேஃபாக ரிலீஸ் பண்ண. ஆல்சோ சில டெரரிஸ்டையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. 8 நாள் ஆகியும் யாரும் ஊர் திரும்பல. நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இதுதான் இந்தியாவில் நடந்த கடைசி ஹைஜாக். இது இந்தியா மட்டும் இல்லை, உலக நாடுகள் எல்லாத்தையும் உலுக்கி எடுத்த த மோஸ்ட் சென்சேஷனல் ஹைஜாக் கேஸ் ஃப்ளைட் IC-814 ஹைஜாக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிசம்பர் 24, 1999 இந்தியன் ஏர்லைன்ஸில் 5 டெரரிஸ்ட் பேசஞ்சர்ஸாக ஏறுறாங்க. உங்களுக்கு தோணலாம், எப்படி ஃப்ளைட்டில் இவ்வளோ வெப்பன்ஸோட டெரரிஸ்டால் வர முடியும்னு. பொதுவாக அந்த டைமில் ஏர்போர்ட்டில் அவ்வளோ செக்யூரிட்டி மெஷர்ஸ் டைட்டாக இல்லை. இன்ஃபேக்ட் இந்த ஹைஜாக்கு அப்புறம் தான் இந்தியன் ஏர்போர்ட்ஸில் ஸ்ட்ரிக்டாக செக்அப் பண்ண ஆரம்பித்தாங்க. மோர் தென் தேட், அந்த 5 டெரரிஸ்டும் இந்தியாவில் ரொம்ப வருஷமாக தேடப்பட்டு வந்த டெரரிஸ்ட் தாவூத் இப்ராஹிமோடைய ஹெல்ப் மூலியமாக தான் வெப்பன்ஸோட ஃப்ளைட்டில் ஏறியிருக்காங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, இந்த ஹைஜாக் நடந்து இந்தியன் டிராஃபிக் கண்ட்ரோல் அதாவது ITCக்கு ஈவினிங் 4:40க்கு தெரிய வந்தது. பட் 1 ஹவருக்கு தாமதமாக தான் இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அதாவது ஈவினிங் 5:40 PM. அப்போ இந்தியாவோட பிஎம்மாக இருந்தது அடல் பிஹாரி வாஜ்பாய். அவரோட பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்தது பிரஜேஷ் மிஸ்ரா. இப்போ ஃப்ளைட்டில் இருந்த ஒரு டெரரிஸ்ட் காக்பிட்டில் இருந்த சீனியர் ஸ்டீவர்ட் கேப்டன் தேவி ஷரண் கிட்ட, நாங்கள் பிளேனை ஹைஜாக் பண்ணிட்டோம், ஒழுங்காக நான் சொல்கிற இடத்துல ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி லாகூரில் லேண்ட் பண்ண சொல்கிறான். லாகூர் பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு சிட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும் நடுவில் கார்கில் வார் நடந்துட்டு இருந்த சமயம் அது. ஸோ பாகிஸ்தான் ஃப்ளைட்டை லாகூரில் லேண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு ரொம்பவே உறுதியாக சொல்லிட்டாங்க. ஃப்ளைட்டை இப்போ டெல்லியை கிராஸ் பண்ணி வெஸ்ட் சைடு அதாவது பாகிஸ்தானை நோக்கி போகுது. இது எல்லாம் தாண்டி இன்னொரு பெரிய ப்ராப்ளமும் அங்கே இருந்தது. எஸ், ஃப்ளைட்டில் ஃபியூவல் ரொம்பவே கம்மி. அண்ட் இப்போ இருக்கிற ஃபியூவல் ஜஸ்ட் 1 ஹவருக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு கேப்டன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ ஃப்ளைட்டை உடனடியாக நெக்ஸ்ட் வர அம்ரிட்சர் ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கேப்டன் சொல்கிறாங்க. பட் அம்ரிட்சரில் லேண்ட் பண்ணுறதுக்கு டெரரிஸ்ட் ஒத்துக்கல. பிகாஸ் அம்ரிட்சர் பஞ்சாபில் இருக்கிற ஏர்போர்ட், விச் மீன்ஸ் இன் இந்தியா. அம்ரிட்சரில் லேண்ட் பண்ணலைன்னா ஃப்ளைட் கிராஷ் ஆகிடும் அப்படின்னு தேவி ஷரண் டெரரிஸ்ட்டை ஃபைனலி கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்கிறாரு. கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் ஹைஜாக் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ளைட் மறுபடியும் இந்தியாவிலேயே லேண்ட் ஆக போகுது. ஒரு பக்கம் அந்த ஃப்ளைட்டில் இருந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு எப்படியாவது நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு, இந்தியன் ஆர்மி அப்படின்னு நம்மளை ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்னொரு பக்கம் ஹைஜாக்கர்ஸ் எங்கே கமாண்டோ டீம் நம்மளை அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படின்னுங்கிற டென்ஷனில் இருந்தாங்க. இந்த நேரத்தில் கேப்டன் தேவி ஷரண் ப்ரில்லியண்ட்டாக இன்னொரு விஷயம் பண்ணுறாரு. எஸ், டிஃபென்சிவ் டீம் ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்காக ஃப்ளைட்டோட ஸ்பீடை இன்னும் கிட்டத்தட்ட 40% கம்மி பண்ணுறாரு. இப்போ டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் அம்ரிட்சர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ டைம் சரியாக ஈவினிங் 7:30 மணி. ஃப்ளைட் அம்ரிட்சரில் லேண்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகியும் ரீஃபியூலும் அங்கே நடக்கலை, எந்த ஒரு டிஃபென்ஸ் டீமும் அங்கே வரல. இந்த ஒரு சூப்பரான அட்வான்டேஜ் இந்தியன் அத்தாரிட்டிஸ் மிஸ் பண்ணுறாங்க வித் சீரீஸ் ஆஃப் மிஸ்ஜட்மெண்ட்ஸ், கம்யூனிகேஷன் கேப்ஸ் அண்ட் பேட் டெசிஷன்ஸ். ஸோ இங்கே பஞ்சாப் போலீஸ் செக்யூரிட்டி கார்டு பேசஞ்சர்ஸை ரெஸ்கியூ பண்ண ரெடியாக தான் இருந்தாங்க.
ஆனால் பிரசிடெண்ட்டோட செக்ரட்டரியோட பிரதர்லாம் அந்த ஃப்ளைட்டில் இருந்ததுனால அங்கே எங்கே அவருக்கு ஆபத்து வந்துடுமோன்னு பயத்தில் செக்ரட்டரி எந்த ஒரு அட்டாக்கையும் நடத்த விடல. இன்னொரு பக்கம் டெரரிஸ்ட் கமாண்டோ அட்டாக் நடக்க போகுங்கிற பயத்தில் உடனடியாக டேக் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. அப்படி பண்ணலை அப்படின்னா வரிசையாக ஒவ்வொருத்தரோட உயிர் போகும் அப்படின்னும் மிரட்டுறாங்க. ஸோ 10 நிமிஷம் ஆகுது, 15 நிமிஷம் ஆகுது, 30 நிமிஷம் ஆகுது, எந்த ஒரு ரீஃபியூலும் நடக்கலை. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கர மோசமான விஷயம் நடக்குது. அவங்க சொன்ன மாதிரியே ஃப்ளைட்டில் இருந்த 27 வயதான பேசஞ்சர் ரூபின் காட்டியால் கத்தியால் குத்தி கொலையும் பண்ணுறாங்க. அந்த ஏர்பிளைனில் இருந்த பல பேசஞ்சர்ஸ் அவங்க கடுமையாக தாக்குறாங்க. ஃப்ளைட் முழுக்க ரத்த கரையும், குழந்தைகளோட அழுக்குரல் அப்படின்னு வன்முறையில் ஈடுபடுறாங்க. இன்னும் ஃப்ளைட்டை எடுக்கலை அப்படின்னா இன்னொரு கொலையும் நடக்கும் அப்படின்னும் பயப்படுத்துறாங்க. If we don't give them fuel, they'll start shooting us. பஞ்சாப் போலீஸ் 7:45 மணிக்கு டிசைட் பண்ணுறாங்க, நம்ம சில போலீஸ் ஆஃபீஸர் டேங்கரில் வச்சு கொண்டு போய் ஏன் இந்த ஃப்ளைட்டோட டயரை பஞ்சர் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஏடிசி இந்த பிளானுக்கு முன்னாடி ஏன் நம்ம ஒரு டேங்கர் ட்ரக்கை கொண்டு போய் ஃப்ளைட்டுக்கு முன்னாடி நிறுத்திடலாம், ஸோ தட் அவங்க ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் ஆக முடியாது, இதை ஏன் நம்ம முதல் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளான் படி ஒரு டிரைவர் ட்ரக்கை ட்ரைவ் பண்ணுறாரு, ஆனால் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாரு. ஸோ ஏடிசி இம்மிடியட்டாக அவருக்கு கமாண்ட் கொடுக்குறாங்க, தம்பி ஸ்லோவாக போ அப்படிங்கிறாங்க. இவர் கன்ஃபியூஸ் ஆகி ட்ரக்கை சடனாக பாதியில் நிறுத்திடுறாரு. இது எல்லாத்தையும் காக்பிட்டில் இருக்கிற டெரரிஸ்ட் பார்த்துட்டு ஏதோ இங்கே லோச்சா நடக்குது அப்படின்ட்டு ரீஃபியூல் பண்ணதெல்லாம் போதும், ஃப்ளைட்டை உடனடியாக டேக் ஆஃப் பண்ணு அப்படின்னு திருப்பியும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கான போதுமான டிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு கேப்டன் சொல்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல டேக் ஆஃப் பண்ணு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறான் டெரரிஸ்ட். We are all dying now. We are heading towards Lahore. வேறு வழியே இல்லாமல் மேக்ஸிமம் ஸ்பீடை அச்சீவ் பண்ணி டேக் ஆஃப் பண்ணுறாங்க. இப்போ இருந்த ஒரே ரெஸ்கியூ வழியும் இந்தியா லூஸ் பண்ணுது. ஃப்ளைட் கிளம்பி 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் டிஃபென்ஸ் டீம் அங்கே வந்து வராங்க. ஸோ நோ யூஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃப்ளைட்டில் இன்னும் ரீஃபியூல் பண்ணலை. ஃப்ளைட்டில் இருக்க ஃபியூல் காலியாகி எப்போ வேணாலும் ஃப்ளைட் கிராஷ் ஆகலாம். நெக்ஸ்ட் இருந்த ஒரே ஆப்ஷன் டெரரிஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொன்ன பிளேஸ் லாகூர். அம்ரிட்ஸில் இருந்து லாகூருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் 50 கிலோமீட்டர். ஸோ லாகூரில் லேண்ட் பண்ண போகிறதா கேப்டன் லாகூர் ஏர்போர்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. பட் லாகூர் ஏர்போர்ட்டில் லேண்டிங் பண்ணக்கூடாதுன்னு லாகூர் கண்ட்ரோல் ரூமில் இருந்து கேப்டனுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட் ரன்வேல இருந்த ஒட்டுமொத்த லைட்ஸையும் கம்ப்ளீட்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க. நைட்டில் ரன்வேல இருக்கிற லைட்ஸை வச்சு தான் பைலட்ஸ் ஃப்ளைட்டை சரியான டைரக்ஷனில் லேண்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஏர்போர்ட் முழுக்கவே இருட்டாக ஒரு காடு மாதிரி இருந்திருக்கு. அதையும் மீறி வேறு வழி இல்லாமல் ஃப்ளைட்டை லாகூரில் லேண்ட் பண்ண ட்ரை பண்ண சரியான சிக்னல்ஸோட கைடன்ஸ் இல்லாமல் கிட்ட இருந்த பைபாஸ் ரோடில் ட்ரை பண்ண போயிருக்காங்க. இதை ரீசெண்டாக தேவி சரண் ஒரு இன்டர்வியூவில் லாகூர் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு எமர்ஜென்சியை புரிய வைக்கிறக்காக தான் அவர் இதை ட்ரை பண்ணார் அப்படின்னு சொல்லியிருந்தார். எகெயின் அனதர் இன்ட்ரெஸ்டிங் மூவ் அண்ட் வெரி வெரி இன்டெலிஜென்ட் மூவ். டிரான்ஸ்பாண்டரை வச்சு சுதாரிச்சுக்கிட்டு பைலட் லாட்டிடியூடை ரைஸ் பண்ணி ஃப்ளைட்டோட ஹைட்டை கிரவுண்டில் இருந்து இன்க்ரீஸ் பண்ணுறாரு இந்த சுச்சுவேஷனை ஹிட் பண்ணும்போது. டிரான்ஸ்பாண்டர் கிரவுண்ட் சுச்சுவேஷன், ஹைட் அண்ட் டைரக்ஷனை மட்டும்தான் காட்டும். இதை தவிர ஃப்ளைட்டில் இருந்த ஐஎன்எஸ் இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம், விஓஆர், விஹெச்எஃப் ஓம்னி டைரக்ஷனல் ரேஞ்ச், ஒரு டைப் ஆஃப் ரேடியோ நேவிகேஷன் வச்சுங்க, அண்ட் மற்ற நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து டெரரிஸ்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கேப்டன் உறுதியாக சொல்லிடுறாரு, எனக்கு இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று ஃப்ளைட்டை இங்கே நான் லேண்ட் பண்ணணும், இல்லைனா ஃப்ளைட்டை கிராஷ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு லாகூர் கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. வேறு வழியே இல்லாமல் பாகிஸ்தான் லாகூரில் ரீஃபியூல் பண்ண ஒத்துக்கிறாங்க. ஃபைனலி 8:07 PM லாகூரில் லேண்ட் ஆகுறாங்க. என்னை பொறுத்தவரை தேவி சரண் உண்மையாலுமே இந்த ஸ்டோரியில் ஒரு பெரிய ஹீரோ தான். இந்தியா ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, ப்ளீஸ் இந்த ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ண விடாதீங்க. அவங்க பிளான் என்னென்னா, இஸ்லாமாபாத்தில் இருக்கிற ஹை கமிஷனர் ஜி பார்த்தசாரதியை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தி ரெஸ்கியூ பண்ணுறது தான். பாகிஸ்தான் ஏடிசி டேக் ஆஃப் அவாய்ட் பண்ண திரும்பவும் லைட்ஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க. கமாண்டோஸும் ஃப்ளைட்டை சரவுண்ட் பண்ணுறாங்க. இவங்க நெகோஷியேட் பண்ணுறாங்க பெண்களும் குழந்தைகளையும் ரிலீஸ் பண்ண. பட் இவங்களோட நெகோஷியேஷன் ஃபெயில் ஆகுது. ஹை கமிஷனருக்கு 3 hours டிலேயில் ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகுது. அவர் லாகூர் வர்றக்குள்ளே ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. ஸோ ஃப்ளைட் இங்கே ஃபைனலி ரீஃபியூல் பண்ணிவிட்டு ஒமான் போக ட்ரை பண்ணுறாங்க. அவங்களும் லேண்டிங்கை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுறாங்க துபாய் அல்மினாத் ஏர்பேஸ். இங்கே லேண்ட் பண்ணுறாங்க நைட்டு 3 மணிக்கு. துபாய் ஏர்போர்ட்டில் குழந்தைங்க, பெரியவங்க, லேடிஸ், அப்புறம் கொலை செய்யப்பட்ட கட்டியாலோடைய உடல் அப்படின்னு 27 பேசஞ்சர்ஸை ரிலீஸ் பண்ண டெரரிஸ்ட் கேங்கும் அவங்கள ரிசீவ் பண்ண யுஏஇ கவர்மெண்ட்டும் ஒத்துக்கிறாங்க. மீட்கப்பட்ட ஹாஸ்டேஜ் கிட்ட விசாரிக்கிறப்ப அவங்க ஃப்ளைட்டில் நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறாங்க.
எங்கள் எல்லாத்தையும் லேடிஸ் ஜென்ட்ஸ்னு தனியாக உட்கார வச்சாங்க. அப்புறம் எங்கள் கண்களை பிளைண்ட் ஃப்ளோட் பண்ணிட்டாங்க. அங்கே உள்ள மொத்தம் 5 டெரரிஸ்ட் இருக்காங்க. அவங்க கோடுவோட வச்சு கூப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள இருந்த ஒருத்தன் ஹெட் சீஃப். மற்ற 4 பேரோட கோட்வேர்ட் பர்கர், டாக்டர், ஷங்கர், போலா. அதுக்கப்புறம் தான் விசாரிக்கிறப்ப தான் தெரிய வருது அந்த 5 டெரரிஸ்டோட உண்மையான பெயர் இப்ராஹிம் அக்தர் த சீஃப், ஷாஹித் அக்தர் த டாக்டர், சனி அஹமத் குவாசி த பர்கர், ஜஹூர் மிஸ்ட்ரி த போலா, சக்கீர் ஷங்கர். இப்போ காலையில் 6:30 மணி அளவில் துபாய் ஏர்போர்ட்டில் இருந்து டேக் ஆஃப் ஆகி 8:30 மணிக்கு ஆப்கானிஸ்தானில் இருக்கிற காந்தஹார் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகுது. அப்போ ஆப்கானிஸ்தான் தாலிபானோடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இங்கே தாலிபான்கள் ஃப்ளைட்டை சுற்றி கன்னோட ரவுண்ட் அப் பண்ணிக்கிறாங்க. டிசம்பர் 25, 1999 ஃப்ளைட் கடத்தப்பட்டு ஒரு நாள் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. ஹைஜாக் பண்ண டெரரிஸ்ட் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட 3 நிபந்தனையை வைக்கிறாங்க. 1, $200 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். 2, இந்தியாவில் பல்வேறு சிறையில் இருக்கிற 36 டெரரிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வதா மொலானா மசூத் அசார், அகமது ஒமர் ஷயத் ஷேக், முஸ்தாக் அஹமத் ஜர்கார் அப்படின்ற இந்த 3 டெரரிஸ்டையும், அப்புறம் இந்தியாவில் புதைக்கப்பட்டு இருக்கிற ஹர்கத் அல் முஜாஹிதீன் அமைப்பில் இருந்த ஜைஸ் முகமது உடையோட அவரோட சவப்பெட்டியை அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசம்பர் 27 டெரரிஸ்ட் கேங்கோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இந்திய பிரதிநிதி குழு காந்தகாருக்கு உடனடியாக போகிறாங்க. இதில் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆஃப் இந்தியா மிஸ்டர் அஜித் தோவால் ஹைஜாக்கர்ஸ் கிட்டையும், மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மிஸ்டர் விவேக் கட்ஜு தாலிபான் கிட்டையும் நெகோஷியேட் பண்ணுறாங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணப்பட்டு 7 நாட்கள் ஆகுது. ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாரும் டாய்லெட் கூட போக முடியாமல் அவதிப்படுறாங்க. சாப்பிட்றதுக்கு போதுமான உணவு கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. சில பேர் சாப்பிட்டா டாய்லெட் போகணும்னு சொல்லி 7 நாட்களும் சாப்பிடாம கூட இருந்திருக்காங்க. டிசம்பர் 31 இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவுக்கு வராங்க. ஃபைனலி இந்தியா டெரரிஸ்ட் கேங் சொன்ன 3 தீவிரவாதிகளை மட்டும் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு மற்ற 36 கைதிகளோட ரிலீஸ் அப்புறம் அவங்க கேட்ட பணத்தையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு ஒத்துக்கிட்ட டெரரிஸ்ட் கேங்கும் ஃப்ளைட் ஹைஜாக் பண்ண ஃப்ளைட்டையும் மக்களையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அப்போ ஃபாரின் மினிஸ்டராக இருந்த ஜஸ்வந்த் சிங் அந்த 3 தீவிரவாதிகளையும் காந்தகாருக்கு போயிட்டு சரண்டர் பண்ணுறாரு. அங்கே இருந்த நம்ம மக்களையும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டும் வராரு. 184 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ளைட்டை விட்டு வெளியில் வந்த பேசஞ்சர்ஸ் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சி சந்தோஷமாக எல்லாரும் வெளியே இறங்கி வராங்க. இவங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இன்னொரு இந்தியன் ஏர்லைன்ஸ் அங்கே வருது. அங்கே அவங்களுக்கு தேவையான ஃபுட், வாட்டர், ட்ரெஸ் அப்படின்னு எல்லா விஷயங்களும் கொடுக்கப்படுது. டெரரிஸால் ஏற்பட்ட காயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க அங்கே டாக்டர்ஸும் இருந்தாங்க. இதில் சோகமான விஷயம் என்னென்னா ருபின் காட்டியாலோடைய மரணம். வெறும் 27 வயசான அவர் ரீசெண்டாக தான் கல்யாணமும் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. என்னதான் மற்ற எல்லாத்தையும் காப்பாற்றி இருந்தாலும் இந்த ஹைஜாக் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க்னு தான் சொல்லணும். பட் இதுதான் இந்தியாவில் நடந்த கடைசி ஹைஜாக். இப்போ உங்களில் பல பேருக்கு பல கேள்விகள் மைண்டில் வந்திருக்கும். எஸ், அம்ரிட்சரில் ஃப்ளைட்டு அவ்வளோ நேரம் நின்று இருந்தாலும் ஏன் ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை? அண்ட் அந்த 3 தீவிரவாதிகளை ஒப்படைக்க ஏன் ஒரு ஃபாரின் மினிஸ்டரே நேரடியாக போகணும்? ஃபஸ்ட்டு இந்த 3 டெரரிஸ்டையும் யார்? இவங்க நம்ம நாட்டு ஜெயிலில் எதுக்கு இருக்காங்க? இவங்க எவ்வளோ பெரிய டேஞ்சர் அப்படிங்கிறத இவங்க பண்ண சில டெரரிசமை பற்றி சொல்கிறேன், உங்களுக்கே புரியும். ஃபஸ்ட்டு பத்தான்கோட் அட்டாக் பண்ணது இந்த 3 பேரத்தில் ஒருத்தன் தான். அடுத்தது 1989 உள்துறை அமைச்சர் ஹோம்ஃபேர் மினிஸ்டர் முஃப்தி முகமது சையத் உடைய மகள் ருபையா சையதை கடத்தி 5 தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ண சொல்லி மிரட்டினது. காஷ்மீரில் வெளிநாட்டம் பயணம் செஞ்ச 5 பேரை கடத்தினது. இது மட்டும் இல்லாமல் 30க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள் இவங்க மேலே இருக்குது. இது தவிர பல தீவிரவாத அமைப்புகளோடு சேர்ந்து செயல்பட்டுருக்காங்கிறதும் முக்கியமானது. இப்படி ரொம்பவே டேஞ்சரான 3 டெரரிஸ்ட்டை தான் இந்தியா காந்தகாரில் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த ஹைஜாக்கை இந்தியாவால் எதிர்கொள்ள முடியாமல் இருந்ததுக்கு காரணம் இந்த ஹைஜாக்கு பின்னாடி பல பேர் இருந்தது தான். தாலிபான், ஒசாமா பின் லாடன் இவன் எப்படி இதில் இன்வால்வ் ஆனா அப்படின்னு பார்த்தா அல்-qaeda அமைப்போட சேர்ந்தது தான் ஹர்கத் அல் முஜாஹிதீன் அமைப்பும்.
அப்புறம் அந்த 5 டெரரிஸ்டும் ஃப்ளைட்டை ஏற ஹெல்ப் பண்ண தாவூத் இப்ராஹிம். அண்ட் கடைசியாக ஃப்ளைட்டு ஆப்கானிஸ்தானில் லேண்ட் ஆனதும் தாலிபான்கள் ஃப்ளைட்டை சுற்றி பேசஞ்சர்ஸோடைய ப்ரொடெக்ஷனுக்காக கன்னோட நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க அங்கே நின்றுட்டு இருந்ததுக்கு காரணம் அந்த 5 டெரரிஸ்டோடைய ப்ரொடெக்ஷனுக்கு தான் அப்படின்னு பலரும் நம்பினாங்க. இன்ஃபேக்ட் இந்தியன் கவர்மெண்ட் என்ன நினச்சாங்கன்னா தாலிபான் கவர்மெண்ட் இந்த டெரரிஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணும்னு. பட் அப்படி எதுவும் நடக்கலை. ரேதர் பல பேர் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க இந்த டெரரிஸ்ட் சேஃபாக ஒரு வண்டியில் ஏறி பாகிஸ்தான் பார்டரை கிராஸ் பண்ணி போகிறத. அம்ரிட்சரில் ஃப்ளைட்டு அவ்வளோ நேரம் இருந்தப்போ நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் டீம் குயிக்காக போய் ஆக்ஷன் எடுத்திருந்தா மேபி வி ஹேட் அ சான்ஸ். இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் பண்ண ஒரு பிளண்டர் மிஸ்டேக் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் கேப். அண்ட் இந்தியாவில் இருக்க சில டாப் லீடர்ஸ்க்கு இந்த ஹைஜாக் பற்றி அவங்க கம்யூனிகேஷன் சேனல் மூலியமாக இல்லாமல் டிவி நியூஸை பார்த்து சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஜெய்சி முகமது அமைப்பினால் இவ்வளோ ஈஸியாக இந்த ஹைஜாக்கை பண்ண இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. பல உயிர்கள் போக காரணமாக இருந்த இந்தியன் ஜெயிலிருந்து அந்த 3 தீவிரவாதிகளையும் நம்ம ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அவங்கள ரிலீஸ் பண்ணி மறுபடியும் நாட்டில் தீவிரவாதத்தை அதிகரிக்க இந்தியாவே வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபார்ச்சுனேட்லி இதுதான் இந்தியாவில் நடந்த லாஸ்ட் ஹைஜாக். இந்த நிகழ்வுக்கு அப்புறம் ஏர்போர்ட் செக்கிங், செக்யூரிட்டி எல்லாமே பயங்கரமாக டைட்டன் பண்ணியிருக்காங்க. நம்ம கம்யூனிகேஷன் அண்ட் பயஸ் ஃபார் ஆக்ஷன் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்லி டைம் வில் டெல். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ளைட் அண்ட் அதர் மிஸ்ட்ரி ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறக்கு பிளேலிஸ்ட் இல்லை என்னோட டிஸ்கிரிப்ஷனாக பார்த்துங்க. கூடிய விரைவில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.